ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்மளோட வீட்டோட அளவு எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, இதுக்கு என்ன செலவாயிருக்கு, என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. தயவுசெய்து இது போர் அடிக்கிற வீடியோன்னு நினச்சிடாதீங்க. இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. சில சங்கடங்கள், சில அந்த மாதிரி சின்ன விஷயங்களும் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத கண்டிப்பா சொல்றோம். அப்படினா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறது வந்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதெல்லாம் வந்து ஃபுல்லாவே வீடியோ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிறப்ப நம்ம எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருங்க, அக்கா நாங்களும் பண்ணலான் இருக்கோம், நீங்க எப்படிக்கா வந்து இதெல்லாம் பண்ணீங்க, இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளவு பணம் வந்து ஆகியிருக்குது, சாரி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுங்க அக்கா, ஏன்னா எல்லாம் விலைவாசி ஏறிச்சுன்னு சொல்றாங்க. நீ இப்போ எடுத்துருக்கிற ஒரு ரூமு தான், அதாவது கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, ஸோ வந்து இதுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாங்க. ஒரு ரூம் எடுக்கிறதுனால 2 ரூம் எடுக்கிறதாலுமே எதாக இருந்தாலும் யோசிச்சு சிந்திச்சு இது வந்து எதாக இருந்தாலும் வந்து பண்ணுங்க. நம்மளோடது பார்த்திங்கன்னா வந்துட்டு போர் போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அது சென்ட்ரிங் இது எல்லாமே வந்து ஒரே ஆளாக செஞ்சுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காதுங்க. எல்லாமே தனித்தனி சென்ட்ரிங் போடுறதுக்கு தனி, நாங்கள் செவரு எழுப்பையிலே வந்து காங்கிரீட் போட்டிருக்கோன்னு கிச்சன் டாப்புக்கு அது போடல. இனி பாருங்க ஜன்னலுக்கு இந்த பக்கம் வந்து சாரில் அடிக்காமல் இருக்கிறது போடணும், அதுவும் பண்ணுறப்பே பண்ணுதுக்கு இதெல்லாம் பண்ணல. அதாவது அதான் சொல்ல பார்த்தீங்க, ஒரே ஆளாக செஞ்சுருந்தாங்கன்னா எல்லாம் கரெக்டாக போயிருந்துருக்கும். நான் அதை என்ன சொல்லுமோ அதை என்னமோ பேசி விடுவாங்களே, கான்ட்ராக்ட் மாதிரிங்க. ஆக்சுவலாக வந்து உங்களை நான் கான்ட்ராக்டில் பேசி விடுங்க வீடு கட்டுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் கான்ட்ராக்ட் பண்ணால் பெஸ்ட்டுன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு இடையில 1க்கு 2 வேலை வரவே வராது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள என்னென்ன அப்படிங்கிறது வந்து கரெக்டாக எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு எச்சா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2ம் ஒன்று தாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மளே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வேலைக்கு ஆளுகளை கூட்டிட்டு வந்து இந்த வேலைக்கு அந்த வேலைக்கு தனித்தனியாக கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறப்போ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து 2 நாளைக்கு வருவாங்க, 4 நாளைக்கு வர மாட்டாங்க, 3 நாள் செய்வாங்க, 3 நாளைக்கு வர மாட்டாங்க. அப்படிதான் வந்து இவங்க செய்வாங்க. அவங்கன்னா நம்ம பேசி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 6 பேர் 7 பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ஆக்சுவலாக பிளம்பிங் வேலை நடக்கல அப்படின்னா அன்னைக்கு வந்து மேசன் வேலை நடக்கும், மேசன் வேலை நடக்கல அப்படின்னா கான்ட்ராக்டர் சென்ட்ரிங் வேலை நடக்கும், சென்ட்ரிங் வேலை நடக்கல அப்படின்னா ஓட்டு வேலை, கிரில் வேலை, மோல்டு வேலை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டினியூஸாக ரெஸ்ட்டே இல்லாமல் நம்மளுடைய வீட்டோட அடுத்தடுத்த லெவல் அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கான்ட்ராக்டில். இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டில். இப்போதான் எங்களுக்கு தெரியுது, பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது கான்ட்ராக்ட் தான் எங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு. எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே நீங்க கிட்ட இருக்கணும். நீங்க அவங்க செய்யறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து போகக்கூடாது, நம்ம கிட்ட இருந்து பார்க்கணும். அவங்களா இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயம் சொல்றப்ப அந்த விஷயம் வந்து தப்பு பண்ணிடுவாங்க, நம்ம அந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு இப்போ பெரிய பெரிய வீடு கட்டுறவங்க வந்துட்டு விட்டுருவாங்க, அவங்களுக்கு வேற வேலை இருக்கும், போவாங்க, அப்புறம் மறுபடியும் வருவாங்க. இதை நம்மலாம் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றதுனால வந்து நம்மளுக்கு அந்த 1000 ரூபாலும் பெரிய காசு தான், 100 ரூபாலும் பெரிய காசு தான். நம்ம கிட்ட இருந்து எதா இருந்தாலும் பார்க்கணும். நாங்க அப்படி கிட்ட இல்லாத சில நேரத்துல வந்து சில வேலைகள் நடந்து எங்களுக்கு 2-3 ரேட் அப்புறம் விரை செலவுகள் வந்து அதிகமாவே ஆயிருச்சு எங்களுக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கட்டறப்போ ஒரு மாதிரி யோசிக்கிறோங்க, கட்ட ஒரு மாதிரி யோசிக்கிறோம், கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி யோசிக்கிறோம். இதுதான் மனுஷனோட யோசனை வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அது எனக்கு இவங்களுக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, எங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே. எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி, பெரிய மாடி மேலே மாடி கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று யோசிக்கிறாங்க, கட்ட இப்படி மாற்றிக்கலாமா. ஏன்னா அடுத்தடுத்த விஷயம் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்றும் பார்க்குறப்போ நடக்கிறப்போ இதை நம்ம மாற்றிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ இப்படி கட்டி இருந்துக்கலாமே அப்படின்னு இந்த யோசனை குழப்பங்கள் இருக்கே, அது வீடு கட்டுற மாதிரி ஒரு இதில் எதுவுமே வராதுங்க. எந்த வேலை செஞ்சாலும் இந்த வீட்டு வேலையில மட்டும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாம். நம்மளுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். இன்ஜினியர் இருக்காங்களா, அவங்க வந்தாங்கன்னா இது இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும், அவங்க வந்து ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்டாக பேசி விட்டோம் அப்படின்னா இன்ஜினியர் சொல்கிறத அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு மாற்றம் கிடையாது, அவங்களே எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வேலை செய்வாங்க. அது வந்து நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போர் போட்டு ஆரம்பிச்சா அவங்க நம்மளுக்கு பின்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. கீழே ஒரு ஃப்ளோரு, மேலே ஒரு ஃப்ளோர், அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர்னா அவங்க இருக்கிறதுக்கு மட்டும் கீழே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ரூமு, மேலே அதே மாதிரி ஒரு ரூம் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே இன்னொன்று வந்து
மாடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மண்டன்னு ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக சுற்றி பூசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க கான்ட்ராக்ட் தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதான் இப்போ நம்மளது வந்து சின்ன வீடு இல்லைங்களா, அது நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்ட்டுன்னு விட்டு பிளம்பிங் வேலையில 2 வேலை வச்சு விட்டாங்க. எலக்ட்ரிஷியன் வேலைக்கு அதே மாதிரி சின்ன சின்ன இதில் இதாயிடுச்சு. அப்புறம் இந்த சென்ட்ரிங் வந்து ஆரம்பத்திலே போட்டிருக்கோன்னா அதுக்கு 2 வேலை. இப்போ ஜன்னலுக்கு அந்த பக்கம் அந்த இது போடணும், அது போடல. அதுக்கு வந்து மறுபடியும் வந்து நம்ம லேத் ஒர்க்ல இருந்து சொல்லியிருக்கிறோம். அவங்க அதுக்கு தனியாக செவுத்து காடி அதுக்கு அதை பண்ணுவாங்க. சென்ட்ரிங் வேலைக்கு காடி எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு காசு வந்து எச்சுதான் ஆச்சு. 2 வேலையா வந்து. ஆனா காசு இல்லைங்கிற அந்த வார்த்தை மட்டும் எங்க வாயிலிருந்து வராது. கண்டிப்பா உங்களுக்கு தர்றோம், கண்டிப்பா தந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த வேலை செய்யறதுக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு மட்டும் சுத்தமா எனக்கு பிடிக்கிறதே இல்லை. யாரா இருந்தாலும் இந்த வீடியோ யாரு பார்த்தீங்கன்னாலும் சரி, சங்கடப்பட்டீங்கனாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. காசை பொறுத்தளவுக்கு நீங்க கேட்குற காசு, நீங்க செய்யற வேலைக்கு நாங்க தகுந்த காசு கொடுத்துருவோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த இதுல வரணும்னா வரணும், இந்த வேலை செய்யணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த வீடு கட்டுறவங்களுக்கும் வீட்டு வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும். நாளைக்கு நம்ம யாராச்சும் ஒருத்தர் வீடு கட்டுறப்ப நமக்கு இந்த வேலைக்கு இந்த ஆள் இருக்கா, அந்த வேலைக்கு இந்த ஆள் இருக்கா நம்ம கேட்கறப்போ சத்தியமா மனசார சொல்லுவோம், இந்த வேலைக்கு போங்க, வர சொல்லுங்க, சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணணும். பேர் மட்டும் வந்து வாங்கிக்கணும். ஆனா நீங்க அது செய்யறது இல்ல. நான் உங்ககிட்ட ஓப்பனாவே சொல்லிட்டேன், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து உங்க பேரு கெட்டு போயிருந்தா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டோம். மனசங்கடம்லாம் வருங்க. ஒரு விஷயத்துல நாங்க ரொம்ப அந்த மாதிரி மனசங்கடத்துல தான் இருக்கோம். அந்த ஐயோ ஏன் தான் அப்படின்னு பண்றாங்க. அதான் சரி அவ்வளவுதான், நீ முடிய போகுது அதை இது சொல்லிட்டேன். ஆனா நான் வந்து சிம்பாலிக்கா உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இல்ல கான்ட்ராக்ட் இல்லக்கா கொஞ்சம் எச்சு சொல்றாங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு நீங்க என்னன்னா ஆள் விட்டு செய்யறோம்னா மெட்டீரியல் வந்து நீங்க வாங்கி கொடுத்துருங்க. ஆமா அப்படி வாங்கி கொடுத்துருங்க. சத்தியமா சொல்றேன், மெட்டீரியல் வந்து நீங்க வாங்கி கொடுத்துருங்க. நீங்க எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருங்க. மெட்டீரியல் வந்து நீங்க எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்ட பாடம், தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நாங்க இந்த பொருளுக்கு இந்த காசு அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பொருள் எல்லாம் வீட்டுக்கு தேவையானதோ அது எல்லாமே வேலை செய்யறவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஆமா எழுதி வாங்கி வேலை செய்யற ஆளுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அவங்க வேலை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு டைப்பும் இருக்கு வீடு கட்டுறதுக்கு. ஆனா நீங்க வந்து 10,000 ரூபாய்க்குன்னு வச்சுக்கோங்க, மண்ணு ஜல்லி ஏதோ ஒன்று வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டு போறதுங்களுக்கு தான் கூலி பார்த்தீங்கன்னா 15,000 வந்துடும். ஆமா வாங்கி போடுற மெட்டீரியல் விட கூலி தான் அதிகமா வரும். கண்டிப்பா. அது இந்த வேலை மேசன் வேலை அந்த வேலை அப்படிலாம் கிடையாது. வேலைன்னு யாரு எந்த வேலையை தொட்டாலும் அவங்களோட கூலி தான் அதிகம் பொருளை விட. பொருள் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா கூலி அது 15 ரூபா தான் இருக்கும். அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு கூலியே 1.5 கிட்ட வந்துருச்சு. தனியா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த கூலி மட்டும் வந்திருக்கு. மொத்தமா எல்லா வேலைக்கும் சேர்ந்த கூலி சொல்றேன். கொஞ்சம் பெண்டிங் எல்லாம் இருக்கு, வேலை முடிச்சு கொடுத்தாங்கன்னா கொடுத்துருவோம். நான் அதுக்குள்ள சொல்லியிருக்கேன், எல்லாமே ஒரு இதாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வீடு வந்து முன்னாடி ஃபுல்லாவே எவ்வளோ குழப்பாது, 20க்கு 10 இந்த பக்கம், அந்த பக்கம் அந்த மொத்தத்துல 42. அது 20 10 இந்த ரூம் எடுத்திருக்கிறோம். அதுக்கு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 20க்கு 15 கிட்ட போர்த்திகள் இருக்கு. அந்த வேலை தான் நடந்துச்சு. சொல்றோம். இப்போ அது ஃபுல்லாவே நாங்க எல்லாம் பேஸ் மட்டத்துல இருந்து மேல செவுரு வச்சிருக்கோம். நாங்க பேஸ் மட்டத்துல இருந்து ஃபுல்லாவே செவுரு நம்ம மேல வந்திருக்கு. மெயினா போர் போட்டிருக்கோம் இல்லைங்களா. போர் மோட்ரு போருக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 37, அதுல ஒரு 32 கிட்டத்தட்ட எவ்வளோப்பா, அதுலயே கிட்ட 75 ரூபா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான ஜாமானங்களா அதுக்கே வந்து 1 வந்துருச்சுங்க போருக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் கீழே வந்து பேஸ் மட்டத்துலேருந்து அது பேஸ் மட்டம் குழி பறிக்கிறதுக்கு ஒரு ஆள் தனியாக வந்தாங்க. அவருக்கு வந்து 2,500 எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் வந்தாங்க. ஏன்னா நாங்கள் செஞ்ச மிஸ்டேக் அதுதான். இப்பவும் சொல்கிறோம், நாங்கள் செஞ்ச மிஸ்டேக் அதுதான். தெரியல, ஐடியா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நாங்களா முடிவு பண்ண எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எது பண்ணனாலும் யோசிச்சு நீங்க எதா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. நான் ஒண்ணுக்கு பல தடவை யோசிங்க. ஒரு 10 பேர்கிட்டனாச்சும் நீங்க வந்து விசாரிச்சுக்குங்க. சொல்றவங்க கிட்ட கேளுங்க, சொல்லாதவங்க கிட்ட வந்து நீங்க வந்து விட்டுருங்க. நீங்களா போய் எவ்வளோ வருது, எவ்வளோ பீசாண்டு வருது, ஒரு கல் எவ்வளோ வருது, கல்லுக்கு நாங்கள் வந்து கடைசிக்கு 40 ரூபா வந்து நாங்கள் 40 ரூபா கொடுத்தோம். கிட்டத்தட்ட கல் 700 கல் எடுத்திருக்கோம் ஒரே பக்கமா. அப்புறம் மறுபடியும் எடுத்த கிட்டத்தட்ட 800 கல் 900 கல் இன்னும் கிட்ட வருது. அதுக்கே எங்களுக்கு 40 ரூபா. இதே வந்து நீங்க போய் பேசி உங்களுக்கு எவ்வளவு கல் வேணுமோ ஒரே இதாக உங்களுக்கு எடுத்து கொண்டாந்து போட்டுக்கிறதுக்கு இடம் இருந்தா நீங்க கல்லு உங்களுக்கு வந்து அதுல இருந்து ரேட் கம்மியா தான் வந்து கொடுப்பாங்க. நாங்க 100 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இறங்குனது எத்தனை கல் வந்து இறங்குச்சு, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 700 கல் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 100 கல், நம்ம கிட்டத்தட்ட 1000 கல் கிட்ட எடுத்துட்டோம். எங்க தப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ உங்களுக்கு இடம் தான், நீங்க நம்மளுக்கு இடம் இல்லாதனால நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். இடம் இருக்குது அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் வந்து நீங்க தாராளம் சிமெண்ட் மூட்டையில இருந்து எல்லாமே நீங்க வந்து
விலை கேட்டு வந்து கெடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ரேட் குறைச்சி பேசி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் செஞ்ச மிஸ்டேக் நீங்கள் யாருமே வந்து செய்யாதீங்க. இல்லை டவுட்னா வந்து கேளுங்க. ஓகேங்களா? இப்போ அது வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஒரு 4,80,000 வந்திருக்கு. நம்ம அப்ரேஸ்மெண்ட்டா ஒரு 20 ரூபா செலவு ஆயிருக்கும். ஏன்னா அது நிறைய இது விரைய இதர செலவுகள். விரைய ஆமா. செலவுகள் இருக்கு. அது வந்திருக்கும். ஸோ 5 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட இப்போதைக்கு செலவு ஆயிருச்சு. இந்த இது இப்ப இருக்க எல்லாமே நாங்க சிச்சுவேஷன்ல. எழுதி வச்சிருக்கோம். ஃபுல்லா கம்ப்ளீட்டாங்க ஃபுல்லா அன்னைக்கு நம்மளது டேட்ல. வந்து இப்போ வரைக்கும் இந்த பில்டிங் செஞ்சு கொடுத்தவங்களதுலேருந்து பெயிண்ட் அடித்தவங்களதுலேருந்து லேத்துக்காரவங்கலேருந்து இவங்க எல்லாத்துக்குமே பிளம்பிங் வேலை தான் மொத்தம் 4 பேர்த்துக்குமே வந்து இப்போ வரைக்கும் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4,80,000 வந்திருக்குது. இதில் கூலி தான் அதிகம். நம்ம வாங்கிப்பட்ட பொருள் வந்து ஒரு சில பொருள் நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். சிமெண்ட் எல்லாம் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டு அதே மாதிரி இப்போ கூலிங் ஷீட்டெல்லாம் நாங்களே வாங்கிட்டு இருந்தோம். அந்த ஆங்கில் இதெல்லாம் தான் வந்து அவங்களாம் வந்து வாங்கினாங்க. மற்ற நாங்கள் வாங்கினதெல்லாம் எல்லாமே மொத்தமாக சேர்த்திங்கன்னா 4,80,000 அப்ராச்மெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இனி அடுத்து இன்னும் நிறைய வேலை இருக்கு இல்லைங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் நீ எவ்வளோ கணக்கு வரும்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் பிளம்பிங் வேலை இருக்குது. இன்னும் மறுபடியும் அதுக்கு இன்னும் எவ்வளோ வேலை இழுக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வந்து நான் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி பல முறை யோசிச்சுட்டு 4 பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க சில பேர் அடுத்தவங்க பேச்சு கேட்காத உனக்கு என்ன தோணுது செய்யணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில முக்கியமான விஷயத்துக்கு அடுத்தவங்க கிட்ட அனுபவம் உள்ளவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். கேட்டு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். தன்னை போல் நமக்கு இஷ்டத்துக்கு நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் காசும் போய் செய்கிற வேலையும் பாதியோடு நின்று மனக்குழப்பமாகி உங்களுக்கு தான் ப்ரெஷர் டென்ஷன் ஆகும். உண்மையை சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் உண்டானது. நல்லா யோசிச்சுக்குங்க. 4 பேர்த்துக்கிட்ட கரெக்டாக கேளுங்க. அதில் 2 பேர் கரெக்டாக சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்துக்கிட்டு உங்களோட ஐடியாவை மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டையும் சேர்த்து தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான வீடுன்னு மட்டும் இல்லை, தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக என்னவா இருந்தாலும் இதுதான் கரெக்ட். உங்களுக்கு தோன்றதை செய்யாது. உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு யாரும் இல்லை, நீங்கள் வந்து லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்களே இறங்கி தாராளமாக வந்து பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு இவ்வளோ ஆயிருக்குங்க. ஸோ வந்து நீங்களும் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இந்த விளாக் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களது வெளிப்படுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.